படத்தோட ஆரம்பத்துல பொண்ணுங்க மட்டும் படிக்கிற கேர்ள்ஸ் ஒன்லி ஹை ஸ்கூல்ல கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்களாம். அப்போ அதுல ஜுங் அப்படிங்கிற ஒரு பொண்ணு மட்டும் அப்படியே நின்னுட்டு ஸ்கூல் பில்டிங்க பாக்குறாளாம். ஆளே இல்லாத அந்த ஸ்கூல் பில்டிங்ல மியூசிக் கிளாஸ்ல ஹவாங்கிற ஒரு பொண்ணு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அப்படியே பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. இவன் இந்த மாதிரி பாடிக்கிட்டு இருக்க திடீர்னு இவ கூடயே சேர்ந்து வேற யாரோ ஒருத்தங்க பாடுற மாதிரியான ஒரு வாய்ஸ் அவளுக்கு கேட்கும். லைட்டா சந்தேகப்பட்டு திரும்பி பார்ப்பாளா. அங்க ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கிறாள். அவன் நம்ம ஹீரோயின் தான். என்ன என் பாட்டுக்கு எச பாட்டு போடுற அப்படின்னு அந்த ஹவா கேட்கும் போது அதுக்கு ஹீரோயின், உன் பாட்டுக்கு எச பாட்டு போடுற அளவுக்குலாம் எனக்கு திறமை கிடையாது, சும்மா நீ பாடுறத ரெக்கார்ட் தான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா நீ பாடலையான அந்த ஹவாக்கு சந்தேகம் வர. அப்போ ஹீரோயினும் எந்திரிச்சு வந்துட்டு, உன்னோட அழகான இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணணும்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நான் எதுக்கு தேவையில்லாம அந்த ரெக்கார்டிங்க கெடுக்கிற மாதிரி நான் பாட போறேன். சரி சரி ரொம்ப நேரம் பிராக்டிஸ் பண்ணிட்ட, வா கிளம்பலான்னு கூப்பிட்டா அதுக்கு அந்த ஹவா, இல்லப்பா இன்னும் கொஞ்ச நேரம் பிராக்டிஸ் பண்ணணும், வீட்டுக்கு போனேன் என்னால இந்த மாதிரி பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது, இங்க ஸ்கூல்ல பண்றது எனக்கு ஓகேவா இருக்குன்னு சொல்ல. உனக்காக கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமா கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காத்திருந்திருக்கேன், மத்த பொண்ணுங்க என்ன வர சொல்லி கூப்பிட்டு இருந்தோம், நான் உனக்காக காத்திருந்தா நீ என்னைய அசிங்கப்படுத்துறியா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு நான் இப்ப கிளம்புறேன், நீ சீக்கிரம் கிளம்புற வேலையை பாருன்னு ஹீரோயின் அங்க இருந்து வந்துட்டு இருப்பாளாம். அப்போ வேற ஏதோ ஒரு லேடி அங்க மியூசிக் ரூமுக்குள்ள போறத ஹீரோயின் கவனிக்கிறா. இருந்தாலும் அதை பெருசா எடுத்துக்காம அங்க இருந்து கிளம்ப இன்னுமே அந்த ஹவாங்கிற பொண்ணு உள்ள பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அப்போ கதவு கிட்ட அங்க உள்ள வந்து அந்த லேடி நிக்கிற மாதிரி தெரிய அப்படியே நடந்து உள்ள வராங்க. திருப்பியும் வேற யாரோ பாடுற மாதிரி இவளுக்கு ஃபீல் ஆகும். சோ ஹீரோயின் தான் வந்திருக்காளோ அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லையா. இருந்தாலும் வேற யாரும் இங்க இருக்கிறாங்கிற மாதிரியான உணர்வெல்லாம் அவளுக்கு ஏற்பட நிக்க முடியாம கீழே விழுந்துருவாளாம். ஆனா அப்போ அவளோட தலைக்கு பின்னாடி ஏதோ ஒரு கருப்பு உருவம் தெரிய அவளும் திரும்பி திரும்பி பாக்குறா. ஆனா அவளால பார்க்க முடியல. உடனடியா வேகமா அந்த ரூம் விட்டு வெளியே வந்துட்டு வறண்டல ஓட ஆரம்பிக்கும் போது அந்த ஹவா பின்னாடியே ஒரு கருப்பு உருவம் வருது. ஆனா அது இந்த தடவை ஒரு ஸ்கூல் பொண்ணு மாதிரி தெரிய அந்த ஹவா வறண்டல வேகமா ஓடி வந்துட்டு இருப்பால. அப்ப திருப்பியும் அந்த பாடுற சத்தம் கேட்குமா, அதனால ஓரமா ஒரு இடத்துல நிக்கும் போது அப்படியே திரும்பி பாக்குறா. திடீர்னு ஒரு மியூசிக் நோட், ஒரு பேப்பர் மட்டும் அப்படியே தனியா பறந்து சட்டுன்னு அவ கழுத்துல வந்து அப்படியே கிழிச்சு அவளை கீழே சாச்சிரும். அந்த பேப்பரால கழுத்து அறுக்கப்பட்டு இறந்து போற நிலையில இருக்க அந்த உருவத்தை பார்த்துட்டு இந்த பொண்ணு இவ யாரு, இவ எதுக்கு எனக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு அவ யோசிக்க அப்படியே சீன் கட் பண்ணா. அடுத்த நாள் காலையில அந்த ஹவாங்கிற பொண்ணு மியூசிக் கிளாஸ்ல இருந்து கண் விழிக்கிறாள. அவளோட கழுத்தை தான் முதல்ல தொட்டு பாக்குறா. எதுவும் ஆன மாதிரி தெரியல. ஒருவேளை நேத்து நடந்ததுல ஏதாவது கனவா இருக்குமான்னு யோசிச்சுட்டு கிளாஸுக்கு போகலான்னு எந்திரிச்சு வர ஆப்போசிட்ல ஒரு வாத்தியார் வராரு. அவருக்கு வணக்கத்தை வச்சா அந்த ஆள் கண்டுக்காம போறான். ஒண்ணுமே புரியாத ஹவாவும் அங்கேயே பேந்த மேதான் நின்னுகிட்டு இருக்க. அப்போ சீலிங்ல இருந்து தண்ணி சொட்டும். அதுல ஒரு துளி அவளோட ஃபேஸ்லயே விழுகிற மாதிரி தெரிய, ஆனா அவளோட முகத்துல விழுந்திருக்காது. அதுக்கு பதிலா டைரக்டா தரையில தான் போய் விழுகுது. ரெண்டு பொண்ணுங்க படிக்கட்டுல நடந்து வரும்போது இவளோட உடம்புக்குள்ள பூந்து போறாங்க. அப்பவே ஹவாவும் முடிவு பண்ணிட்டா, ரைட் நம்ம இறந்துட்டோம், இப்ப பேயா உலாவிட்டு இருக்கிறோமா என்னன்னு. உடனடியா ஹவா அங்க கிளாஸ்ல இருக்கிற பொண்ணுங்க கிட்ட எல்லாம் போய் பேச முயற்சி பண்ணா அங்க இருக்கிற யாருமே அவளை கண்டுக்கிற மாதிரியே தெரியல. இந்த ஹவா பேசுறது யாருக்கும் கேட்கற மாதிரி கூட தெரியலையா. ஆனா அப்போ ஜுங் அப்படிங்கிற ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அங்க ஓரமா உட்காந்துருப்பா. அவ மட்டும் ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுங்கிற மாதிரி திரும்பி பாக்குற மாதிரி இருக்கும். என்ன பண்றேன்னு தெரியாம ஹவா அப்படியே அங்கிட்டும் இங்கிட்டுன்னு உலாவிட்டே இருக்க. ஒருவேளை இதெல்லாமே ஏதாவது கிட்ட கனவா இருக்குமோ, நான் இன்னும் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கலன்னு நினைச்சுக்கிட்டு ஜன்னல் கிட்ட வரும்போதுதான் நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு வரத அவ பாத்தாடுறா. கண்டிப்பா அவ நம்மளுக்கு உதவி பண்ணுவான்னு ஹவாவும் வேகமா ஸ்கூல் பில்டிங் விட்டு வெளியே வரலான்னு பார்த்தா வர முடியல. அதுக்கு பதிலா ஸ்கூலுக்குள்ளேயே தான் உலாவிட்டு இருக்கிறா. இன்னொரு ஒரு வழியா வெளியே போகலான்னு பார்த்தா அப்பயும் அவளால போக முடியல. பயங்கர கடுப்புல அப்படியே கத்தும் போது நம்ம ஹீரோயினுக்கு இந்த கத்துற சத்தம் கேட்கும். ஆனா கூட இருக்கிற பொண்ணுங்களா, அப்படிலாம் யாரும் கத்திக்கிட்டு இல்ல, என்ன மனப்பிராந்தியில இருக்கிறியான்னு ஹீரோயினை கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன். அதுவே மியூசிக் கிளாஸ்ல ஹவாவோட போன் இருக்குமா, அது ரிங் ஆகும் போது அத அவங்களோட மியூசிக் டீச்சர் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க அதை எடுப்பாங்க. அதுவே கால் பண்ணது நம்ம ஹீரோயினா தான் இருக்கும். என்னடா இன்னும் ஸ்கூலுக்கு வரலன்னு யோசிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற பொண்ணுங்கிட்ட எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுவே ஹவாவும் அவளோட கழுத்து கிழிச்சு அந்த மியூசிக் நோட்ஸ் இருக்கும்ல அந்த பேப்பர், அதை பார்த்துட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல அந்த மியூசிக் டீச்சரும் வருவாங்களா. நேரா அவங்க கிட்ட போய் பேசினா மத்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே மியூசிக் டீச்சராலையும் ஹவாவை பார்க்க முடியல, அவளோட குரலை கேட்க முடியல. பிரேக் டைம்ல ஹீரோயின் அவங்க வாத்தியார்கிட்ட போயிட்டு, ஆமா ஏன் இன்னைக்கு ஹவா லீவ் போட்டிருக்கான்னு கேட்க, அதுக்கு அவருமே ஆமா இப்பதான் அவங்க அப்பா கிட்ட கால் பண்ணி பேசினேன், ஆக்சுவலி அவங்க அம்மாவோட இறந்த நாளாமா, மேபி அவங்க அம்மாவோட இறந்த நாள்னா அவங்களோட கிரேவை விசிட் பண்றதுக்காக தான் போயிருப்பாளோன்னு சொல்லும் போது, அப்படி அவ போறான்னா கண்டிப்பா சொல்லியிருந்திருக்கணும்ல அப்படின்னு ஹீரோயின் திரும்பி கேட்க, அதான் அவளும் அவங்க அப்பாவும் ஒன்னா வாழல, தனியா தானே வாழ்றா, சோ அவங்க அப்பாவுக்கு கூட தெரியாம இருந்திருக்கலாம், என்னையா இவ்வளவு அலட்சியமா பதில் சொல்லிட்டு இருக்கிறியேன்னு ஹீரோயின் அங்கேயே நின்னுட்டு இருக்கும் போது அப்ப அந்த
ஹவாவும் அங்கேயே தான் இருப்பாள். அவ ஹீரோயினோட பேரை சொல்லும் போது ஹீரோயின் திரும்பி பாப்பா, இருந்தாலும் அவ அங்க இருக்கிறது அவளுக்கு தெரியாது. யாரோ கூப்பிட்ட மாதிரி தான் அவளுக்கு ஃபீல் ஆயிருந்திருக்கும். என்னடா இவளாலே என்ன பார்க்க முடியலையான்னு ஹவா அங்க கண்ணீரோட நின்னுகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹவாவோட கழுத்த ஒரு மியூசிக் ஷீட் கிழிச்சிருந்திருக்கும்ல, அதை போய் கையில எடுத்து வச்சுக்கிறா. அதுவே அந்த ஸ்கூல்ல ஏதோ லோக்கல் பிராட்காஸ்ட் மாதிரி பண்ணுவாங்க போல. ஆனா அதுல நம்ம ஹீரோயினும் ஒரு மெம்பரா இருக்கிறா. அன்னைக்கு அந்த பிராட்காஸ்ட்ல நம்ம ஹீரோயின் தான் பேசுற மாதிரி இருக்கும். லஞ்ச் டைம்ல பேசி முடிக்க ஒரு பாட்டை ஒண்ணு பிளே பண்ணிட்டு அடுத்த செஷனுக்கு பேசுறதுக்காக வரும்போது இந்த ஹவா இருக்கிறாள், அவ ரூம்குள்ள வந்து நின்னுகிட்டு நம்ம ஹீரோயினோட பேரை சொல்லி கூப்பிடுவாளா. என்னடி வெளியே இருந்து யாராவது ஜோக் பண்றீங்களா என்னன்னு ஹீரோயின் மத்தவங்களை கேட்டுட்டு இருக்கும் போது அந்த ஹவா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோயின் பயப்பட ஆரம்பிச்சிருவா. அப்படியே அங்க எந்திரிச்சு கீழெல்லாம் விழுந்துகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை ஸ்கூலோட நர்சிங் ரூமுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. மேபி உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அந்த ஹவா ஒரு நாள் லீவ் போட்டா அப்படின்னு நீ இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும் நாங்க எதிரே பார்க்கலன்னு கலாய்ச்சிட்டு அங்கிருந்து போக அவங்க எல்லாருமே அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஹவா இன்னும் அங்கதான் இருப்பா. மறுபடியும் ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்க, ஐயோ நான் இல்லன்ட்டு பெட்ஷீட்டை போத்தி படுத்துக்குவாளா. இங்க பாருடி, நான் தான் ஹவா பேசுறேன், உண்மையிலே அதை நான் தான் பேசுறேன். ஆக்சுவலி நேத்து நைட் நீ என்ன வர சொன்ன, நேத்து நீ உன் கூட வர சொல்லும் போது அதை கேட்டு நான் உன் கூட வந்திருக்கணும். நேத்து மேபி நான் வராதங்காட்டி இது எனக்கு ஏதாவது பனிஷ்மெண்டான்னு தெரியல. எனக்கு புரியுது, இது நம்புறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னு ஹவா என்னதான் சொன்னாலும் ஹீரோயின் இல்ல எனக்கு உன்னை பாக்குறக்கோ கேட்கறக்கோ விருப்பம் இல்லைங்க போது அப்ப ஹவா நம்ம ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ற விதமா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பாட்டை ஒண்ணு பாட ஆரம்பிப்பாளாம். அடுத்த சீன்லயே ரெண்டு பேரும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு வரலாறு நடந்து வந்துகிட்டு இருக்க. ஓகே ஹவா, இது நீதாங்கிறத நான் நம்புறேன், இருந்தாலும் நீ இறந்து போயிட்டங்கிற விஷயத்த என்னால நம்ப முடியல. ஒருவேளை நீ ஏதாவது இன்விசிபிளா இருக்கிறியா? அதுக்கு ஹவாவும் தனக்கு என்ன நடந்தது அப்படின்னு அவளுக்கே ஐடியா இல்லைன்னு தான் சொல்றாளா. அதுவே வராண்டால சில பொண்ணுங்களா என்ன ஹீரோயின் லூஸ் ஆயிட்டாளா, தனியா பேசிட்டு போறான்லாம் பாத்துட்டு இருப்பாங்க. இப்படி பேசிக்கிட்டே நம்ம ஹீரோயின் ஸ்கூல் பில்டிங் விட்டு வெளியில வரும்போது ஹவா ஹீரோயினை நிறுத்திட்டு என்னால பில்டிங் விட்டு வெளியில போக முடியலடின்னு சொல்ல, சரின்னு அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த ஸ்கூல் பில்டிங்கோட பேஸ்மெண்ட்ல ஒரு ஹேங் அவுட் ஸ்பாட் ஒன்னு இருக்கும் போல அங்க பேசுறதுக்காக வந்திருப்பாங்க. இப்போதைக்கு ஹவா இறந்து போனதுக்கு யாரு காரணம்னு அவளுக்கே தெரியாது. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தான் நேத்து நைட் அங்கிருந்து வரும்போது அந்த மியூசிக் டீச்சர் கிளாஸ்க்குள்ள போறத கவனிச்சிருப்பாங்கல்ல, ஒருவேளை அவளா இருக்குமோன்னு கேட்டா அதுக்கு ஹவா சான்ஸே கிடையாது. மியூசிக் டீச்சர் எப்பவுமே என்கிட்ட ரொம்ப நல்லதும் நடந்துக்குவாங்க. அதுக்கு ஹீரோயினும் அதேதான், ரொம்ப நல்லதமா நடந்துக்கிறாங்க, எனக்கு அங்கதான் சந்தேகமா இருக்குதும்பால. அப்போ இந்த ஸ்கூலோட ஜானிட்டர் ஒருத்தர் மேல சீலிங்ல இருந்து தண்ணி ஒழுகிட்டு இருந்துச்சுல, அது என்னன்னு செக் பண்றதுக்காக வர. ஆப்வியஸா ஹவா கண்ணுக்கு தெரிய மாட்டாங்கிறங்காட்டி அந்த ஜானிட்டர் முன்னாடி போய் நின்னுகிட்டு இருக்க. அதுவே ஹீரோயின் அங்க உரமா போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாளா. அதுக்கப்புறம் அன்னைக்கு மியூசிக் கிளாஸ் இருக்கும் போல. அப்போ ஹீரோயின் மியூசிக் டீச்சர் கிட்ட இன்னைக்கு ஹவா வரல, அவ லீவ் போட்டுட்டா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அந்த டீச்சர் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ற மாதிரி இருக்காது. உடனே ஹீரோயினும் பக்கத்துல இருக்கிற ஹவா கிட்ட, பாத்தையா நான் சொன்னேன்ல அவங்க மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்குதுங்கும் போது அப்போ ஹீரோயின் ஹவா கிட்ட பேசுறத அந்த ஜுங்குங்கிற பொண்ணு கவனிக்கிறாளா. அண்ட் ஜுங் இப்படி கவனிக்கிறாங்கிறத ஹவாவும் கவனிக்கிறா. இப்ப அப்படியே சீன் கட் பண்ணி சில மாதங்களுக்கு முன்பாக அந்த டைம்ல தான் புதுசா அந்த மியூசிக் டீச்சர் வந்திருப்பாங்க போல. அங்க இருக்கிற பொண்ணுங்களுக்கு ஒரு பாட்டை சொல்லி கொடுத்துட்டு பாட சொன்னா அவங்க எல்லாரும் பாட ஆரம்பிப்பாங்க. பட் இருந்தாலும் நிறுத்துங்கடி சும்மா கத்திக்கிட்டு, சரி நீ எந்திரின்னு ஒரு 4 பேரை மட்டும் ஸ்பெசிபிக்கா எந்திரிக்க வச்சு அவங்கள பாட வைக்கிறாங்க. இப்ப எப்படி இந்த 4 பேர் ஒன்னா பாடும்போது எவ்வளவு அழகா இருந்துச்சு, அந்த மாதிரிதான் ஒன்னா பாடியாகணும். ஒரே கோரஸ்ல இருக்கும் போதுதான் பாட்டுங்கிறது ரொம்ப அழகா இருக்கும். மனிதர்களோட ரிலேஷன்ஷிப் மாதிரி தான்ங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பாட்டு பாடுறது, இந்த மியூசிக், இது எல்லாத்துலயும் ஹவாக்கு உயிரோட இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். அதனாலேயே அந்த மியூசிக் டீச்சர் மேல அவளுக்கு ஒரு தனிப்பட்ட ஈர்ப்பு ரொம்ப அழகா சொல்லி தராங்கன்னு. அப்படி இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோயின் ஹவாவை முத தடவை அந்த பேஸ்மெண்ட்டுக்கு கீழே சும்மா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போயிருந்திருப்பா. ரெண்டு பேரும் கிளாஸ் பங்க் அடிச்சுட்டு பாட்டு கேட்டு வந்திருக்க. அப்பதான் ஹவா இந்த மாதிரி அந்த மியூசிக் டீச்சர் பயங்கர கூலா இருக்கிறாங்களேன்னு சொல்லும் போது ஹீரோயின், எனக்கு என்னமோ நீ அந்த டீச்சர் விட்டு கொஞ்சம் விலகி நிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். கேள்விப்பட்டேன் அந்த டீச்சர் ஏதோ லெஸ்பியன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஆக்சுவலி எனக்கு அந்த டீச்சரை பார்த்தா பரிதாபமா தான் இருக்கு. அவங்களுக்கு த்ரோட்ல கேன்சர் இருக்காமா. இதுக்கு முன்னாடி ஏதோ சிங்கரா இருந்திருக்காங்க. ஆனா இனிமேலும் ரொம்ப பாடுனா அது உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களோட சிங்கிங் கரியரையே விட்டுட்டு இப்ப
இந்த மாதிரி ஸ்கூல்ல நமக்காக பாடம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஹீரோயின் சொல்லியிருந்திருப்பா. இதை எல்லாத்தையும் ஹவா அப்போ பிரசன்ட்ல யோசிச்சு பார்க்க ஒன்ஸ் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் நேரா மியூசிக் டீச்சர் கிட்ட போயிட்டு நம்ம ஹவா எங்க போனாலும் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா மேடம் அவங்க கிட்ட கேட்க, அவ எங்க போயிருக்கான்னு ஏமா நீ எங்கிட்ட வந்து கேக்குற, இல்ல மேடம் மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னு சொல்லுவாளா. அதுக்கு அந்த லேடி பதில் சொல்லாம அங்க இருந்து போயிருவாங்க. ஹீரோயினும் வறண்டல் நடந்துட்டு இருக்கும் போது ஹே ஹவா பக்கத்துல இருக்கிறியாடின்னு கேட்டுட்டே வர, அப்போ அந்த பிராட்காஸ்டிங் ரூம்ல அந்த ஜுங்குங்கிற பொண்ணு இருக்கிறாள் அவ நிப்பாளா. இங்க நடி பண்றேன்னு ஹீரோயின் கேட்கும்போது ஒன்னும் இல்ல எனக்கு ஒரு குரல் ஒண்ணு கேட்டுச்சு அது இங்கதான் இருந்து வருதான்னு செக் பண்றதுக்காக வந்தேன்னு சொல்லுவாளா. என்னது உனக்கும் அந்த குரல் கேட்டுச்சான்னு ஹீரோயின் இன்ட்ரெஸ்ட் காட்ட, ஆமா கேட்டுச்சு, ஆனா என்ன பண்றது நாய்களுக்கும் நரிகளுக்குமே வித்தியாசம் இல்லாம தானே எல்லாருமே இங்க இருக்கிறாங்கன்னு சொல்ல, என்னடி வளர்றன்னு ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியாம இருக்கும் போது அப்ப அந்த ஜுங் அந்த ப்ராவர்ப கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றா. இது ஒரு பழமொழி தான். இருட்டினதுக்கு அப்புறம் ஓநாய்க்கும் சரி நாய்க்கும் சரி மனிதர்களால வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. சில நேரங்கள்ல சில உண்மைகளை என்னைக்கும் தெரிஞ்சுக்காம இருக்கிறதே நல்லதா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி வித்தியாசமா பேசிட்டு அங்கிருந்து போவா. அதுவே அந்த ஹவாங்கிற பொண்ணு வெளியே ஓரமா வந்து நின்னுகிட்டு பொண்ணுங்கெல்லாம் விளாண்டு இருப்பாங்கல்ல அதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அப்போ அவளுக்கு அங்க ஸ்கூல் ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணோட ஆன்மா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அந்த ஆன்மா மறைஞ்சு திடீர்னு அந்த இடத்துல ஏதோ ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகுற மாதிரி இருக்கு. இந்த ஹவாவும் என்னடா அது மேஜிக்கல் போர்ட்டல் மாதிரி இருக்கேன்னு அதுக்குள்ள போக அவளோட பாஸ்ட் மெமரி ஒன்னு அதுல இருக்கு. ஹவாவோட அம்மாக்கு கேன்சர் இருந்திருக்கும். அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி ஹவா அவங்க அம்மா கூட ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த சில மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வர, அதுக்கப்புறம் அவங்க அம்மா இறந்து போயிருந்திருப்பாங்க. அந்த மியூசிக் டீச்சர் புதுசா ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க. ஆனா அந்த மியூசிக் டீச்சர் கூட நம்ம ஹவா கொஞ்சம் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு உங்க கூட இருக்கும் போது எங்க அம்மா கூட இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுதுன்னு சொல்லியிருந்திருப்பா. மெமரிஸ் எல்லாம் ஃபேட் ஆகி ஹவா திருப்பி நார்மலா பிரசன்ட்டுக்கு வர அந்த மியூசிக் டீச்சர் இருக்கிறாங்கல்ல அவங்க கிளாஸ்ல உட்காந்துட்டு சோகமான ஒரு செலோ ஒன்று வாசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோயினோட கிளாஸ்ல இருக்கிற பொண்ணுங்களா ரைட் அந்த மியூசிக் வாத்தியார் திருப்பியும் சோக பாட்டு போடுறாங்கடா அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஹவாவும் நம்ம ஹீரோயினோட பக்கத்து டெஸ்க்லயே வந்து உட்கார்ந்து வந்திருப்பாளா. ஹீரோயினுமே நோட்ல இன்னைக்கு என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட உன்னோட வீட்டுல நான் ஸ்டே பண்றேன்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டு இன்னைக்கு இந்த ஸ்கூல்ல யார் உன்னோட மர்டருக்கு காரணங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணலாம்னு சொல்றா. அப்ப அப்படியே அன்னைக்கு ஈவினிங் ஆகுது. ஹவா ஸ்கூல்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் கூட படிக்கிற பொண்ணுங்களா தான் ஸ்கூலை விட்டு போயிட்டேங்கிறத நம்பணும்ல, அதனால அவங்க கூட சும்மா ஸ்கூல் கேட் வரைக்கும் வெளியில வரா. அப்படி அவங்க குரூப்பா வெளியே வரும்போதுதான் அந்த ஜுங்குங்கிற பொண்ணு தனியா நடந்துட்டு இருப்பாள். அவளை பார்த்த ஹீரோயின் கூட இருக்கிற மத்த ஃப்ரெண்ட் அந்த ஜுங்குங்கிற பொண்ணு சரியான லூஸ் ஆமாப்பா கேள்விப்பட்டிருந்திருக்கேன். மிடில் ஸ்கூல் படிக்கும் போது ஏதோ ஒரு வருஷம் வந்து ஸ்கூல் பக்கமே எட்டி பார்க்கலையாமா, சரியான மண்டை குளறு பிடிச்ச பொண்ணாமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுவே ஸ்கூலுக்குள்ள இந்த ஹவா ஹீரோயின் வர வரைக்கும் அங்கிட்டும் இங்கிட்டும் உலாவிட்டு இருப்பாளா. அப்ப அங்க திடீர்னு யாரோ இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு அவளுக்கு ஏற்படும் போது அவளே பயந்து போயிட்டு ஸ்கூலோட பேஸ்மெண்ட்ல போய் உட்காந்துக்கிட்டு பயப்படக்கூடாதுன்னு அப்படியே பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருப்பாளா. ஆனா அப்போ அங்க அந்த மியூசிக் டீச்சரை வர மாதிரி இருக்க, இல்ல இது அவங்களா இருக்க கூடாதுன்னு சொல்லி ஹவா பயங்கரமா பயந்துட்டு இருக்கும் போது அந்த டீச்சர் ஹவாக்கு நேரா வந்து நிக்கும் போது ஹவா பயங்கரமா அலற ஆரம்பிப்பா. கரெக்டான நேரத்துல ஹீரோயின் செவரு எகிரி குதிச்சு ஸ்கூலுக்குள்ள வர ஹவாவோட அலறல் சத்தம் கேட்டுட்டு ஏ ஹவா இங்கதானே இருக்கிற எதுக்கு கத்துனடின்னு கேட்டா மியூசிக் டீச்சருக்கு என்னமோ ஆயிருச்சு ப்ளீஸ் வந்து பாருன்னு கூட்டு போறா. அப்படியே ரெண்டு பேரும் நடந்து வரும்போது அந்த மியூசிக் ரூம்ல இருந்து பாட்டு வர மாதிரியான சத்தம் கேட்குமா. முதல்ல இவங்களும் மியூசிக் ரூமுக்கு தான் போறாங்க. அங்க உள்ள போனா அந்த டீச்சரோட திங்ஸ் எல்லாம் கீழே விழுந்து கிடக்கும். ஆனா அதுல இந்த ஹவாவோட மொபைலுமே இருக்குமா. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு இன்னுமே அந்த டீச்சர் மேல அதிகமா சந்தேகம் வருது. அந்த ரூம்ல இருக்க ஒரு ரெக்கார்டர்ல இருந்து தான் அந்த பாட்டு வந்துகிட்டு இருக்கும். அதை போய் ஆஃப் பண்ணும்போது அப்போ ஹீரோயினோட காலுக்கு அடியில ஏதோ ரத்தம் சிந்தி இருக்கிற மாதிரி தெரிய அந்த ஹவாங்கிற பொண்ணு ஓரமா நின்னுகிட்டு இருப்பாளா. ஆனா அப்போ ஜன்னல் பக்கத்துல வேற ஏதோ ஒரு பொண்ணோட ஆன்மா இருக்கிற மாதிரி ஹவா கவனிக்கிறா. பயந்து போயிட்டு நேரம் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்தா ஹீரோயின் அங்க இன்னொரு ஒரு ரூம்குள்ள போயிருந்திருப்பா. அந்த ரூம்ல அந்த மியூசிக் டீச்சர் தூக்குல தொங்கி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்க்குலாம் இன்ஃபார்ம் பண்ணி நம்ம ஹீரோனோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போக திருப்பியும் காலையில ஆகுற வரைக்குமே ஹவா அங்க ஸ்கூல்ல தனியா தான் இருந்திருப்பா. அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் ஸ்கூலுக்கு வந்துட்டு ஹவாவோட போன் அவ கையில தானே இருக்கும். அதுல யாரு கால் பண்ணியிருக்கா மெசேஜ் பண்ணியிருக்கான்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும் போது அதுவே அங்க கிளாஸ்ல இருக்கிற பொண்ணுங்களா ஹே கேள்விப்பட்டீங்களா நேத்து நைட்டு அந்த மியூசிக் டீச்சர் இறந்து போயிட்டாங்களாமா. ஒருவேளை மத்தியான டைம்ல அந்த அளவுக்கு சோகமான பாட்டு அவங்க போட்டுட்டு இருந்ததுக்கு காரணம் அப்படி சூசைட் பண்ண போறேன் அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்லாம் பேசிட்டு ஹீரோயின் பக்கத்துல ஹவா இல்லாததையும் கவனிச்சவங்க ஓகே ஹவா இன்னைக்கு லீவ் போட்டிருக்கானா. ஹே இன்னொரு ரூமர் கேள்விப்பட்டிருந்திருக்கீங்களா இந்த மியூசிக் டீச்சர் ஆக்சுவலி லெஸ்பியனாமா. மேபி இந்த ஹவா கிட்ட அவங்க கொஞ்சம் அதிகமா
பழகுறங்காட்டி அவங்க 2 பேரும் லவ் பண்ணியிருந்திருப்பாங்களோ அப்படின்னு பேச இதை கேட்ட ஹீரோயின் சமகான்ல அப்படியே வெளியே வந்து கத்திட்டு தம் எடுத்து பத்த வச்சுக்கிட்டு இருப்பாளா. அங்கேயேதான் அந்த ஜுங்குங்கிற பொண்ணுமே இருப்பா. ஹீரோயின்ட்ட வந்து என்னம்மா உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஹவாங்கிறவ இறந்து போயிட்டா போல, அவளோட குரல் உனக்கு என்ன தினைக்கும் கேக்குதானே கேட்க அவ இறந்து போயிட்டான்னு உனக்கு எப்படி தெரியும்னு ஹீரோயின் ஷாக் ஆகும்போது உனக்கு கேக்குற அதே குரல் எனக்கு முதல்ல இருந்தே கேட்கும், இன்னும் சொல்ல போனா சின்ன வயசுல இருந்தே கேட்கும். அதனாலதான் உன்னோட ஃப்ரெண்டு இறந்து போயிட்டாலும் ஒரு சின்ன அனுமானம் எனக்கு இருந்துச்சுன்னு சொல்ல, அப்படி உனக்கு அவளோட குரல் கேக்குதுன்னா ஏன் அதை பத்தி எதுவும் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு ஹீரோயின் திருப்பி ஒரு கேள்வி கேட்க, ஏன்னா அது என் வேலை இல்லைன்ட்டு போயிருவாளா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த மியூசிக் டீச்சர் சூசைட் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த ரூமுக்கு போயிட்டு கடைசியா அவங்க சாகருக்கு முன்னாடி அங்க ஆல்ரெடி ஒரு பிளேயர் வந்து ஓடிட்டான இருந்திருக்கும், அதுல இருக்கிற சிடி எடுத்துட்டு வந்து மத்தியான டைம்ல ஹீரோயினும் ஹவாவும் இந்த பிராட்காஸ்டிங் ரூம்ல அதை பிளே பண்ணி கேட்கும் போது இறந்து போறதுக்கு முன்னாடி அந்த டீச்சரை எதுக்கு தேவையில்லாம இந்த ஒரு மியூசிக்கை பிளே பண்ணாங்கன்னு ஹீரோயின் கேட்க, அதுக்கு ஹவா தான் இது எனக்கு ஃபேவரட்டான ஒரு பாட்டுன்னு சொல்லுவாளா. பாட்டா இதுல வெறும் மியூசிக் மட்டும் தானே இருக்குதுன்னு ஹீரோயின் சொல்லும் போதுதான் ஹவாக்கும் புரியுது ஹீரோயினுக்கு இதுல இருக்கிற மியூசிக் மட்டும் தான் கேக்குது, ஆனா இதுக்குள்ள யாரோ ஒருத்தர் பாடி இருந்திருக்காங்க, அது யாரா இருக்குன்னு யோசிக்க அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த ஜுங்குங்கிற பொண்ணு இருக்கிறாள் அவளை போய் மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹவா இறந்து போறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்கூல்ல உனக்கு வேற ஏதாவது குரல் கேட்டிருந்திருக்கான்னு கேட்க, அதெல்லாம் கேட்டிருந்திருக்கு, இருந்தாலும் அது யாரோட குரல்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லும் போது வேணடா எதையும் சொல்ல மாட்டேங்கிறான்னு ஹீரோயின் அங்கிருந்து கோச்சிட்டு போக பார்க்க, பொண்ணு நெல்லு எனக்கு ஆக்சுவலி இந்த குரல் எல்லாம் கேட்கறதுக்கான காரணம் எனக்கு தெரியாது, சின்ன வயசுல இருந்தே கேக்குது நான் அப்படியே விட்டுட்டேன், ஆனா உனக்கும் ஏன் இந்த குரல் கேக்குது தெரியுமா, ஏன்னா நீயும் ஹவாவும் க்ளோஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ், இறந்து போன ஒருத்தரோட ஆன்மாக்கும் உயிரோட இருக்கிற ஒருத்தருக்கும் எந்த அளவுக்கான ஒரு பாண்ட் இருக்குதோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு இதெல்லாம் கேட்கும், அதனால என்னைக்கு நீ ஹவாவை பத்தின மெமரிஸை மறக்கிறையோ அன்னைக்கு உனக்கு ஹவாவோட குரலும் கேட்காம இருக்குன்னு சொல்ல இதை எல்லாத்தையும் ஹவாவும் கேட்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிளாஸ் கவனிச்சுக்கிட்டு இருக்க ஹவா சும்மா வெளியே நின்னுகிட்டு இருப்பாளா. அப்போ வரண்டால ஹவா அடிக்கடி ஒரு பொண்ணோட பேய பாப்பால, அந்த பேய் எங்கேயோ நடந்து போற மாதிரி இருக்கும், வேகமா அதை ஃபாலோ பண்ணி போவா. திருப்பி ஒரு மேஜிக்கல் போர்ட்டல் மாதிரி அங்க ஓபன் ஆக அதுக்குள்ள போகும்போது இன்னொரு பழைய மெமரி, மொத தடவை அந்த பாட்டு வாத்தியாரு இந்த ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்களா, அப்போ அவங்களுக்கு த்ரோட்ல கேன்சர் இருக்கிற காரணத்தால அவங்களாலே எல்லா பாட்டையும் பாடி காட்ட முடியாது, சோ நீங்க யாராவது எனக்கு பதிலா இங்க பாடுறீங்களான்னு கேட்க, அப்போ ஹீரோயின் தான் ஹே ஹவா சூப்பரா பாடுவா மேடம் நீங்க இவ்வளவு கூப்பிட்டு பாட சொல்லுங்கன்னு ஹீரோயின் ஹவாவை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்திருப்பாளா. அதுக்கப்புறம் ஹவாவும் வந்து பாட ஆரம்பிச்சிருந்திருப்பா. அப்படி ஹவா பாடும்போது அவளோட குரலை கேட்டு அந்த வாத்தியாரே ஒரு செகண்ட் அப்படியே ஆச்சரியப்பட்டிருந்திருப்பாங்க. இந்த பழைய மெமரிய பேயா இருக்கிற ஹவா பாத்துக்கிட்டு இருக்க, அப்ப அந்த இடத்துல அவ ஒரு பேய் அடிக்கடி பாப்பால, அந்த பேய் பொண்ணு அங்க வந்து நிக்கிறா. அப்ப அப்படியே மறுபடியும் பிரசன்ட்ல ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் அங்க இருந்து கிளம்ப ஹீரோயினும் இந்த ஹவாவும் பேசிட்டு இருக்கும் போதுதான் தெரிய வருது அப்படின்னா அந்த மியூசிக் வாத்தியார் இறந்து போறதுக்கு முன்னாடி ஒரு சீடியை ஒன்னு பிளே பண்ணியிருப்பாங்கல்ல, அதை கூட இவங்க பிராட்காஸ்ட் ரூம்ல வச்சு அது என்னதுன்னு கேட்டிருந்திருப்பாங்க. அப்போ அதுல ஒருத்தங்க பாடுற மாதிரியான சத்தம் வெறும் நம்ம ஹவாக்கு மட்டும் கேட்டிருந்திருக்கும். மேபி அந்த குரல் அப்படிங்கறது நம்ம ஹவாவோட கண்ணுக்கு மட்டும் தெரியற அந்த ஒரு பேயோட தான் இருக்குமோ அப்படின்னு சொல்றா. மேபி அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு நான் காரணமா இருந்திருப்பனோ, அதனால தான் என்ன வகித்து கொலை பண்ண பார்த்திருப்பாளோ அப்படின்னு ஹவா சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் அடுத்தவங்க இறந்து போறதுக்கு காரணமா இருக்கிற அளவுக்கு நீ ஒன்னும் கொடூரமான ஆள் இல்லைன்னு சொல்லுவாளா. சோ அந்த பொண்ணு இறந்து போனங்காட்டி தான் இங்க ஒரு ஆன்மாவா சுத்திட்டு இருக்கிறா, நானும் இறந்து போனங்காட்டி தான் ஒரு ஆன்மாவா சுத்துறேன், ஒருவேளை எங்க அம்மாவும் இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு ஆன்மாவா சுத்திந்து இருப்பாங்களோ, இறந்து போனதுக்கு அப்புறம் போட்டோல இருக்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களோன்னு சொல்லும் போது அப்போ ஹீரோயின் உங்க அம்மாவோட போட்டோ கீது ஏதாவது வச்சிருக்கே, என்ன முடிஞ்சா ஒரு நாள் வந்து பாக்குறேன்னு சொல்லுவாளா. ஏன் டி நீ இதுக்கு முன்னாடி என் வீட்டுக்கு வந்தது இல்லையான்னு ஹவா கேட்க, நீ என்னைக்குமே உன் வீட்டுக்கு என்ன கூப்பிட்டது கிடையாது, அதனாலதான் நானும் வந்தது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது மறுபடியும் ஹவாவுக்கு யாரோ ஒருத்தங்க பாடுற மாதிரியான சத்தம் ஒண்ணு கேட்கும். ஹே யாரோ பாடுற மாதிரி இருக்குன்னு வேகமா ஹீரோயினே கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு லிப்ட்ல போய் ஏற, அந்த ஹவா ஒரு மாதிரி பயந்து எதுவுமே பேசாம இருப்பால. நம்ம ஹீரோயினுக்கு ஹவா பேசாதங்காட்டி இன்னும் பயமாக ஆரம்பிச்சிடும், தனியா இருக்கிறமோ வந்து மாட்டிக்கிட்டோமோன்னு நினைக்க. அப்ப லிப்ட் ஓபன் ஆகும், ஆனா வெளியில ஃபுல்லா கும் இருட்டா இருக்கும். அப்போ அந்த இறந்து போன அந்த ஒரு பொண்ணோட ஆன்மா தெரிய ஆரம்பிக்கும் போது ஹீரோயின் அங்கேயே மயங்கி ஏறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹவாவும் ஹீரோயினும் வெளியே வந்திருக்க, நம்ம ஹீரோயின்லாம் பயங்கரமா பயந்துருப்பா போல. அப்ப ஹவாவும் நான் இதை சொல்றதுக்கு என்ன மன்னிச்சிடடி, ஆனா நீ என்னை பத்தி மறந்துட்டானா நான் இங்கிருந்து மறைஞ்சு போயிருவேன்ல அப்படின்னு ஒரு வார்த்தையை விட, அடுத்த நாள் காலையில நம்ம ஹவா பேயா மாதிரி 3வது நாள் ஹீரோயின் மத்தவங்க எல்லாம் விளையாண்டு இருக்கும் போது ஓரமா உட்காந்துக்கிட்டு இருப்பாளா. அப்ப அந்த ஜுங்குங்கிற பொண்ணு வந்துட்டு ஆமா உன்னோட ஃப்ரெண்டு ஹவா இறந்து போயிட்டால, அவளோட டெட் பாடி எங்கன்னு கேட்க, அதுக்கு ஹீரோயின் இல்ல எனக்கு தெரிஞ்ச அவ இறந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவாளா. என்னடி நீ இவ்வளவு கான்பிடண்டா சொல்ற,
சரி இருக்கட்டும், உன்னோட ஃப்ரெண்டு ஹவா இறந்து போறதுக்கு முன்னாடி ஆர் அட்லீஸ்ட் இந்த மாதிரி பேயா மாறுறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொன்னாலாம் உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்கும்போது ஹீரோயினுமே அதெல்லாம் சொன்னா. ஸ்கூலோட லிஃப்ட் கிட்ட வரும்போது மயங்கி விழுந்துட்டா அப்படின்னும் அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்தா இந்த மாதிரி இருந்தான்னு சொன்னா. இதெல்லாம் கேட்ட ஜுங்குமே ஓ அப்படி சொன்னால, பட் இருந்தாலும் எல்லா பேய்களுமே அது எதை ஞாபகம் வச்சுக்கணும்னு விரும்புதோ அதை மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கும். மேபி அவ இன்னும் முழு உண்மையா உங்ககிட்ட சொல்லாம கூட இருக்கலாம் அப்படின்னு ஹீரோயினை குழப்பி விட்டு போயிருவா. அதுவே ஹீரோயினோட கிளாஸ் ரூம்ல 2 பொண்ணுங்க, மேபி ஹவாவும் அந்த மியூசிக் டீச்சரும் வந்து லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்ல இருந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அசிங்கப்பட்டுதான் அந்த மியூசிக் டீச்சரும் ஹவாவும் சூசைட் பண்ணியிருப்பாங்களோன்னு சொல்ல. அப்ப இதை கேட்டு கோவப்பட்ட ஹீரோயின், ஹே அவா சூசைட் பண்ணி இறந்து போனான்னு நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, எங்களுக்கு எப்படிப்பா தெரியும், அப்படிதான் ஹோல் ஸ்கூலே பேசிக்குதுங்கும் போது ஹீரோயினும் அவங்களும் சண்டைக்கு போயிடுறாங்க. அந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்ரூம்ல இருக்கும்போது அப்ப ஹவா பின்னாடி வந்துட்டு, ஆமா கிளாஸ்ல இருக்கிற மத்த பொண்ணுங்க கூட நீ என்னமோ பேசின மாதிரி தெரிஞ்சது, என்னடி பேசினான்னு கேட்டா, அதை நான் உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாதுன்னு அவ அங்க இருந்து போயிருவாளா. பின்னாடியே இந்த ஹவாவும் வரும்போது அப்ப அங்க 2 வாத்தியாருங்க இந்த மியூசிக் டீச்சர் சூசைட் பண்ணிட்டாங்கல்ல, இத பத்தி பேசிட்டு வரும்போது, அந்த மியூசிக் டீச்சருக்கு நான் ப்ரொபோஸ் பண்ண, என்ன ரிஜெக்ட் பண்ணதுக்கு காரணம் ஒரு லெஸ்பியன் தானா, ஆனா அது வெளியே தெரிய வந்துருச்சுன்னு சொல்லி சூசைட் பண்ணிக்கிட்டா, இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஸ்கூல்ல என்ன அதுதான் முதல் சூசைடா, ஈவன் இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கிற இந்த லிஃப்ட்ல கூட இதுக்கு முன்னாடி யங் அப்படிங்கிற ஒரு பொண்ணு கூட சூசைட் பண்ணியிருக்கால அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்க கூட வந்து ஹவாவும் இதை கவனிக்கிறா. அப்பதான் அவளுக்கும் புரியுது, ஓ அப்ப இவ்வளவு நாளா நம்ம பாத்துட்டு இருக்கிற இன்னொரு பேய் அது யங்குங்கிற ஒரு பொண்ணான்னு. அதே நேரத்துல லிஃப்ட் பக்கத்துல குப்பையெல்லாம் எடுத்துட்டு போறதுக்காக 2 பொண்ணுங்க ஒரு ட்ராலியை வச்சுட்டு நிக்க, திடீர்னு லிஃப்ட் ஓபன் ஆகும். ஆனா அந்த கேபின் இருக்காது, அந்த ட்ராலி மட்டும் தவறி மேல லிஃப்ட் மேல விழுக, லிஃப்ட்டுக்குள்ள இருந்த வாத்தியாருங்க 2 பேரும் என்ன லிஃப்ட் மேல ஏதோ விழுகுதுன்னு சொல்லி வேகமா வெளியில வருவாங்க. அதுவே லிஃப்ட்டுக்குள்ள இருந்த ஹவா இருக்கிறாள், அவளுக்கு அப்படியே தொண்டையில ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சு அப்படியே கீழே உட்காந்துக்கிறான். பொண்ணுங்களும் கீழே விழுந்து அந்த ட்ராலி அப்படியே எட்டி பார்த்தா அங்க லிஃப்ட்ல நம்ம ஹவா இருக்கிறாள், அவளோட பாடி இருக்கும். போலீஸ்ல வந்துட்டு ஹவாவோட பாடி அங்க இருந்து எடுத்துட்டு போக ஹீரோயின் அதை சோகமா பார்த்துட்டு இருக்கும் போது, சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டா வீட்லயே அறுத்துட்டு சாக வேண்டியதானே, சரி இருக்கட்டும் அட்லீஸ்ட் இவன் இன்னைக்கு செத்து போனாங்காட்டி நமக்கு நைட் ஸ்டடி இன்னைக்கு இருக்காது அப்படின்னு சந்தோஷப்பட, அதை கேட்ட ஹீரோயின் செம்ம கடுப்புல அவங்க கூட சண்டைக்கே போயிடுறா. முடிய பிடிச்சி மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்க, காப்பாத்துறதுக்காக அந்த ஜுங்குங்கிற பொண்ணு தான் வராளா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஜுங்கும் மொட்டை மாடியில உட்காந்து பேசிட்டு இருக்கும் போதுதான் ஹவாக்கு அவளோட இறப்பை பத்தி எந்த ஒரு விஷயமே தெரியலன்னு ஹீரோயின் சொல்லுவாளா. அதுக்கு ஜுங்கும் வேணும்னா அவளோட வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது துப்பு கிடைக்குமான்னு பாக்கலாமான்னு. அன்னைக்கு ஈவினிங் 2 பேரும் ஹவாவோட வீட்டுக்கு போயிருந்திருப்பாங்களா. ஹவா தனியா தான் ஸ்டே பண்ணியிருந்திருப்பா, அதனால உள்ள போய் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்க, அப்போ ஹவாவும் அவங்க அம்மாவும் எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ இருக்கும். ஆனா அதுல ஹவா அவங்க அம்மாவோட ஃபேஸ மட்டும் தனியா கட் பண்ணி எடுத்த மாதிரி தெரிய, அவங்க அம்மாவை தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, ஏன் அப்படி பண்ணனான்னு ஹீரோயினுக்கு புரியலையா. அதுவே ஹவா ஸ்கூலோட பேஸ்மெண்ட்ல இருக்கும்போது அப்ப அங்க அந்த யங்குங்கிற பொண்ணோட ஆவி வருமா. வேகமா ஹவாவும் அந்த யங்கோட ஆவியை சேஸ் பண்ணிட்டே போக திருப்பியும் அந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக் ஒண்ணு ஹவாவோட கண்ணுக்கு தெரியுது. ஆனா அந்த பிளாஷ்பேக்ல ஹவா பாடிக்கிட்டு இருப்பா. அப்போ ஹவாவுக்கு பின்னாடி அந்த யங் அப்படிங்கிற அந்த பொண்ணு வந்துட்டு, அந்த மியூசிக் டீச்சருக்கு ஒண்ணு உன்னை பிடிக்கல, ஆக்சுவலி அவங்களுக்கு பிடிச்சது உன்னோட குரல் தான், ஏன்னா உன்னோட குரலுங்கிறது அவங்களுக்கு வேற ஒருத்தரை ஞாபகப்படுத்துற மாதிரியான ஒரு குரலா இருக்குது, ப்ளீஸ் நீ அவங்கள அவாய்ட் பண்ண, ஏன்னா அந்த மியூசிக் டீச்சர் தான் எனக்குன்னு எனக்கா இருக்கிற ஒரே ஒரு நபர்னு அந்த யங் சொல்லியிருந்திருப்பா. ஆனா அதுக்கு ஹவா பயங்கர ஆட்டிடியூடா, நான் எதுக்குடி அப்படி பண்ணணும்னு அந்த யங்கை பார்த்து சொல்லியிருந்திருப்பாளா. இந்த பழைய பாஸ்ட் எல்லாமே ஹவாக்கும் தெரிய வர, நானும் அப்படி பேசினா அவளுக்கே ஷாக்கு தான். இன்னொரு பக்கம் இந்த ஜுங்குங்கிற பொண்ணு ஹீரோயின் கிட்ட, எப்போ நீயும் ஹவாவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்கன்னு கேட்க, எங்க அம்மா கூட ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன், ஆனா அன்னைக்கு ஹாஸ்பிட்டலோட மாடியில இருந்து ஒரு லேடி கீழே விழுந்து சூசைட் பண்ணிருந்தாங்க. அந்த லேடி ஹவாவோட அம்மா தான். ஹவா கிட்டத்தட்ட 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுல இருந்தே அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு. அப்ப இருந்து அவ அவங்க அம்மாவை தான் பாத்துக்கிறா. இதுக்கு மேலே பொண்ணுக்கு கஷ்டம் கொடுக்க வேணாம்னு சொல்லிதான் அவங்க அம்மா எது சூசைட் பண்ணிருப்பாங்க. அவங்க யாரு என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போதுதான் ஹவா இந்த மாதிரி எங்க கிளாஸ்ல தான் படிக்கிறான்னு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவ கூட பேசி பழகி அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆச்சுன்னு சொல்லும் போது, ஓ சிம்பத்தியான கலாய்ப்பாளா, இல்ல இது அவுட் ரைட்டா சிம்பத்தின்னு சொல்லிட முடியாது, இருந்தாலும் இப்போதைக்கு எனக்கு வேற யாருக்குமே ஹவாவோட குரல் எதுவும் கேட்கறது இல்ல, எனக்கு மட்டும் கேக்குதுங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு ஹவா சொல்லும் போது, அதுக்கு ஜுங், இங்க பாரு ஹவாவோட இந்த நிலைமைக்கு நீ தான் காரணம், நீ ஹவாவை மறந்துட்டீங்கன்னா அவ இங்க இருந்து போயிருவா, அவளோட ஆன்மா சாந்தி அடையணும்னா அதுக்கு நீ தான் அவளை மறக்கணும்,
அதை தவிர வேற வழி இல்லைன்னு சொல்லியிருந்திருக்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஹீரோயின் கிளாஸ்ல இருக்கும்போது ஹவா பக்கத்துல வந்துட்டு பேசினா நம்ம ஹீரோயின் கண்டுக்க மாட்டேன்ட்டா. நேரா எந்திரிச்சு போய் பிராட்காஸ்டிங் ரூம்ல நேத்து ஹவாவோட பாடி கண்டெடுக்கப்பட்டிருந்திருக்கும்ல, அதனால என்னோட ப்ரெஷியஸான ஒரு ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டா. இருந்தாலும் எங்களோட மெமரிஸ்ங்கிறது எப்பவும் என்னோட மனசுல இருக்கதான் செய்யும். அவளோட மெமரிஸ் எல்லாத்தையும் என்னோட மனசோட ஆழத்துல போட்டு புதைச்சு வச்சிருந்திருக்கேன். கண்டிப்பா அவளோட ஆன்மா சாந்தி அடையும் அவ பேசிட்டு கூடவே நம்ம ஹவா பாடின ஒரு பாட்டை அவ அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிருப்பாள்ல, அதை அங்க பிளே பண்ணி விட்டு ஓரமா போய் அழுதுகிட்டு இருக்க. இதையெல்லாம் கேட்டு ஹவாவும் லைட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவளுக்கும் புரிஞ்சிருச்சு ஹீரோயின் என்ன அவாய்ட் பண்றதுக்கான காரணம் என்னோட ஆன்மா சாந்தி அடையணும் அவன் நினைக்கிறான்னு. ஆனா அதுக்கப்புறமும் ஹீரோயின் கிட்ட ஹவா போயிட்டு இங்க பாரு, நீ சும்மா என்ன இக்னோர் பண்றங்காட்டிலாம் என்னோட ஆன்மா சாந்தி அடையாது, நான் எப்படி இறந்து போனேன் அப்படிங்கிற அந்த காரணம் தெரியாம கண்டிப்பா என்னோட ஆன்மா சாந்தி அடையாதுன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கும் ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. உடனடியா லைப்ரரி போய் அந்த யங் அப்படின்னு ஒரு பொண்ணு ஒருத்தி இருந்தால, ஹவா மாதிரியே பேய் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தவ, அவளோட பாட்டு பாடினா ஒரு சிடி எடுத்து பிளே பண்ணி கொஞ்சம் உத்து கவனிக்கும் போதுதான் அந்த ஹவாக்கும் அந்த யங் அப்படிங்கிற பொண்ணுக்கும் ஒரே மாதிரியான குரல் இருக்குதுன்னு புரிய வருது. கூடவே அந்த லைப்ரரியனும் சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இப்போ ஹவா உயிரோட இருக்கும்போது அந்த டீச்சருக்கு பதிலா எப்படி நம்ம ஹவா வந்து பாட்டு பாடினாலோ அதே மாதிரிதான் அந்த யங் அப்படிங்கிற பொண்ணு இந்த மியூசிக் டீச்சருக்கு பதிலா கிளாஸ் டைம்ல பாட்டு பாடிக்கிட்டு இருப்பா. ஆனா ஒரு படி மேல இந்த யங்குங்கிற பொண்ணுக்கு அந்த மியூசிக் டீச்சர் மேல ஒரு லவ் ஒன்று டெவலப் ஆயிரும். அண்ட் இதை அவளோட கிளாஸ்ல இருக்கிற பொண்ணுங்க பாத்துருவாங்க. இத காரணமா வச்சு அந்த யங்குங்கிற பொண்ணை புள்ளி பண்ண, இவளை இப்படி புள்ளி பண்றாங்கன்னு தெரிஞ்சும் அந்த மியூசிக் டீச்சர் இந்த பிரச்சனைல இன்வால்வ் ஆயிருந்திருக்க மாட்டாங்க. இப்படி இருக்க அந்த யங்குங்கிற பொண்ணு ஒரு நாள் லிப்ட்ல இறந்து கிடந்திருப்பா. இந்த விஷயங்களை எல்லாம் பத்தி பேஸ்மெண்ட்ல ஹீரோயினும் ஹவாவும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்பதான் ஹவா ஒரு கன்க்ளூஷனுக்கு வரா. மேபி இந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த யங்குங்கிற பொண்ணு இறந்து போயிருந்திருக்கானா. அந்த யங் இங்க ஒரு ஆன்மாவா சுத்திட்டு இருக்கிறதுக்கு காரணம் அதுக்கு அந்த மியூசிக் டீச்சர் வந்து யங் மேல வச்சிருந்த அன்பா தான் இருக்கும். ஆனா ஒன்ஸ் எனக்கும் யங்குக்கும் ஒரே மாதிரி குரல் இருக்கிறங்காட்டி அந்த மியூசிக் டீச்சர் யங் மேல இருக்கிற பாசத்தை அப்படியே எம் மேல டைவர்ட் பண்ண காரணத்துக்காக மேபி யங் பேசுறது அந்த மியூசிக் டீச்சருக்கு கேட்காம இருந்திருக்கும். அந்த கடுப்புல தான் என்ன கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருப்பாளோ அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயின் பேன் உட்காந்துருப்பாளா. ஏதாவது பேசுறீன்னு ஹவா சொல்லக்குள்ள என்ன தடி பேசுறது, இப்ப இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணா கூட ஈவன் யங்கோட ஆன்மா தான் உன்னை கொலை பண்ணுச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சா கூட என்ன மாறப்போகுது, உனக்கு இது திருப்பி கொண்டு வர முடியுமா அப்படின்னு அவ கடுப்பாகிட்டு இருக்க. அதுவே கிளாஸ்ல ஹீரோயின் இல்லாததை கவனிச்சுட்டு அந்த ஜுங்குங்கிற பொண்ணு ஹீரோயினை தேடி வெளியில வர, இங்க ஹீரோயினும் ஹவா கிட்ட இனிமேல் இதை பத்தி எதுவும் பேச வேண்டாம், ஏன்னா நீ இங்க ஆன்மாவா சுத்திட்டு இருக்கிறங்காட்டி எந்த ஒரு நல்லதும் நடக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வெளியில வரும்போது ஜுங்க நம்ம ஹீரோயின் மீட் பண்றாளா. அப்ப திடீர்னு பார்த்தா ஸ்கூல்ல பவர் கட் ஆயிடுது. அவங்க ரெண்டு பேருக்கும் யாரோ சிரிக்கிற மாதிரியான சத்தம் கேட்க அந்த இடத்துல ஹவா வந்து நிக்கிறா. ஆனா ஒரு மாதிரி கோவத்தோட இருக்கிற மாதிரி தெரிய பயந்து போய் ஹீரோயினும் அந்த ஜுங்கும் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்களா. ஒரு பாயிண்ட்ல நம்ம ஹீரோயின் என்னன்னா அங்க இருக்கிற லிப்டோட டோர் ஓபன் ஆகி கீழே விழுகவே போயிடுறா. நம்ம ஜுங் தான் காப்பாத்தி இருந்திருக்கா. ஹவா தான் இதெல்லாம் பண்ற மாதிரி தெரியுது. ஆனா ஆக்சுவலி சொல்ல போனா ஹவா இன்னும் அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள தான் இருக்கிறாளா. அப்ப திடீர்னு ஸ்கூலோட மொத்த இன்டர்காம்லயும் நம்ம ஹவாவோட குரல் கேட்க ஆரம்பிக்க, பொண்ணுங்கெல்லாம் என்னடா ஹவாவோட பழைய ரெக்கார்டிங்க வச்சுட்டு யாராவது புளிப்பு காட்டுறாங்களா அப்படின்னு யோசிக்க, பவர் கட் ஆயிருந்திருக்கு எப்படி இன்டர்காம் வேலை செய்யும் அப்படின்னு பயந்து போனவங்க அங்கிட்டு இங்கிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அலறி அடிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கலவரத்துல ஹீரோயினை கூப்பிட்டு அந்த ஜுங் போக, அதுவே ஹவா இருக்கிறாள் அவ அந்த இடத்துல இன்னொரு ஹவா இருக்கிறத கவனிக்கிறா. யாராவது என்ன மாதிரியே இருக்கிறாங்கன்னு வேகமா ஹவா அவளை ஃபாலோ பண்ணி போகும்போதுதான் ஹவாக்கு இன்னொரு பிளாஷ்பேக் தெரியுது. அதுல ஹவாவோட அம்மா சூசைட் பண்றதுக்காக பில்டிங் மேல உட்கார்ந்து இருக்க, அவங்க அம்மாவுக்கு பின்னாடியே நின்னுகிட்டு இருந்த ஹவாவும் இன்னும் எவ்வளவு நேரம் நின்னுகிட்டு இருப்ப, சீக்கிரம் குதின்னு சொல்லியிருந்திருப்பா. ஏன்னா உண்மையாலே ஹவா அப்படிங்கிறவ ஒரு இன்னசென்டான ஒரு நல்ல பொண்ணு கிடையாது. ஆனா இறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஹவா எதை ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறாளோ அவளோட நல்ல சைடு மட்டும் ஒரு ஆன்மாவாவும் அவளோட உண்மையான சுயரூபம் இருக்குதுல அது கெட்ட ஆன்மாவாவும் உருமாறி அங்க நிக்குது. அப்ப அந்த கெட்ட ஹவா தான் சில உண்மைகளை எல்லாம் புட்டு புட்டு வைக்கிறா. என்னன்னு பார்த்தா எங்கேயாவது அந்த மியூசிக் டீச்சர் நம்மள மறந்துட போறாங்க, ஹவாவை வந்து இம்பார்ட்டன்டா கன்சிடர் பண்ணிட்டாங்கன்னா நம்மளோட குரல் இனிமேல் மியூசிக் டீச்சருக்கு கேட்காதுலன்னு நம்ம ஹவா கிட்ட வந்துட்டு ப்ளீஸ் நீ டீச்சர் கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்காது அப்படின்னு கேட்டிருந்திருப்பாள். ஆனா அதுக்கப்புறம் பயங்கர கோவப்பட்ட அந்த ஹவா, ஓ எனக்கு முன்னாடி உனக்கு வேற ஒரு ஃபேவரட்டான ஸ்டூடெண்ட் இருந்திருக்காங்களோ அப்படிங்கிற கடுப்புல அந்த மியூசிக் டீச்சரை எமோஷனலி மேனிபுலேட் பண்ணி அவங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சும் அவங்கள வேணும்னே ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்க எங்க அம்மா மாதிரியே இருக்கிறீங்க, உங்ககிட்ட இருக்கும்போது எனக்கு அம்மா மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுது, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் தானே, எனக்கும் உங்களோட குரலை கேட்கணும்னு ஆசையா இருக்குதுன்னு அவங்களுக்கு த்ரோட்ல கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சும் அவங்கள எமோஷனலி மேனிபுலேட் பண்ணி பாட வச்சிருந்திருப்பா. இது எல்லாத்தையும் ஆன்மாவா இருந்து பாத்துக்கிட்டு இருந்த அந்த யங்குங்கிற பொண்ணுக்கு ரொம்ப
கஷ்டமா இருந்திருக்கும். இன்னும் சொல்ல போனா அந்த வாத்தியாருக்கு அதுக்கப்புறம் யங்கோட குரல் கேட்காம போயிருந்திருக்க. அதுக்கப்புறம் தான் கோவப்பட்ட யங் ஹவாவை போட்டு தள்ளியிருந்திருப்பா. இதெல்லாம் கேட்டு அவ அப்படியே காதை பொத்திட்டு, இல்ல வாய்ப்பே கிடையாது, நீ பொய் சொல்லாத, உண்மையை சொல்லு, நீ தானே யங் என்ன என் உருவத்திலே வந்துட்டு என்ன ஏமாத்த பாக்குறிய அப்படிங்கும் போது அப்ப அந்த கெட்ட ஹவா சொல்லுவா, நீ என்னைக்கு அந்த மியூசிக் டீச்சரை போட்டு தள்ளினையோ அன்னைக்கே அந்த யங் இங்கிருந்து காணாம போயிட்டான்னு. அப்ப ஹவாக்கு இன்னொரு அதிர்ச்சி, அப்ப அந்த மியூசிக் டீச்சரை போட்டு தள்ளதும் நம்ம தான். நானு அன்னைக்கு அந்த மியூசிக் டீச்சர் நம்ம ஹவாவையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சோகமா உட்கார்ந்து இருப்பாங்களா. அப்ப அங்க இருந்த டேபிள்ல ஒரு போன் ஒன்னு ரிங் ஆகும். ஆனா அந்த போன் நம்ம ஹவாவோட தான் இருக்க. அந்த போனை அட்டன் பண்ணும்போது அதுல ஹவா சொல்லியிருந்திருப்பா, நானும் அந்த யங்கும் இப்ப பேயா உலாவிட்டு இருக்கு, நீ தான் காரணங்கும் போது பயந்து அவங்க போனை தூக்கி போட்டுருவாங்களா. அதுக்கப்புறம் தான் ஹவா அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருக்கிற ஸ்ட்ரிங்ஸ் அவளோட கழுத்தோட நெருக்கி அவளை சாகடிச்சிருந்திருப்பா. இதையெல்லாம் அந்த கெட்ட ஹவா சொல்லிட்டு, நீ எதுக்கு அந்த மியூசிக் டீச்சரை போட்டு தள்ளன தெரியுமா, உன்னோட சாவுக்கு அந்த யங் தான் காரணம் அப்படின்னு உனக்கு தெரியும். அந்த யங் இங்க இருந்து போகணும்னா அதுக்கு அந்த யங்கோட மெமரியை ஞாபகம் வச்சிருக்க. அந்த மியூசிக் டீச்சர் இந்த உலகத்தை விட்டு போகணும். அதனால தான் நீ மியூசிக் டீச்சரை கொலை பண்ணி உன்னை கொலை பண்ண அந்த யங்க நீ பழி வாங்கியிருந்திருக்கன்னு சொல்ல. அப்ப திடீர்னு அங்க ஒரு பிரைட்டான வெளிச்சத்துல அந்த யங் அப்படிங்கிற அந்த பொண்ணோட ஆன்மா நிக்கிற மாதிரியும் அவ கோவத்தோட வேகமா ஹவாவை அட்டாக் பண்ண வர மாதிரி இருக்கும். ஆனா அவளோட ஆன்மா அதுக்கப்புறம் மறைஞ்சு போயிருந்திருக்கும். சோ இப்போ நம்ம ஹவாக்கும் புரிய வந்துருச்சு, ஒன்ஸ் ஹீரோயின் தன்னை மறந்துட்டானா தானும் இங்க இருந்து மறைஞ்சிருவேன்னு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினும் அந்த ஜுங்கும் மொட்டை மாடியில் நின்றுகிட்டு, எனக்கு என்னன்னு தெரியல, அந்த ஹவாவோட குரல் காலையில இருந்து கேட்கவே இல்லங்கும் போது இவங்க ரெண்டு பேரையும் ஸ்கூல் பில்டிங்ல இருந்து ஹவா பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். இப்போ தான் இறந்து போனதுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி நான் வாழும்போது எப்படிப்பட்ட ஒரு ஆளா இருந்திருக்கேன் அப்படிங்கறதே எனக்கு ஞாபகம் இல்லைன்னு அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே ஸ்கூலோட கேஃபிடேரியாவுக்கு வரும்போது அங்க ஹீரோயினும் அந்த ஜுங்குங்கிற பொண்ணும் ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதானா, எல்லாம் முடிஞ்சிச்சான்னு இவளுக்கு கொஞ்சம் சோகமா இருக்க. ஈவன் கிளாஸ்ல இருக்கும்போது கூட நம்ம ஹீரோயின் பக்கத்துல அந்த ஹவா வராத காரணத்துக்காக அந்த ஒரு டெஸ்க பிடி சார் வந்து எடுத்துட்டு போறாரா. அப்ப ஹவாவோட டெஸ்க்ல இருந்து ஒரு வாக்மேன் ஒன்னு கீழே விழுகும். இதை ஹீரோயின் தான் பிரசன்ட் பண்ணியிருந்திருப்பா. ஈவினிங் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஒரு ரூம்ல வச்சு நம்ம ஹீரோயின் அந்த ஹவாவோட பாட்டு தான் அந்த வாக்மேன்ல இருக்கும் போல அதை பிளே பண்ண. ஹவா உயிரோட இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற எல்லா மெமரிஸும் நம்ம ஹீரோயினுக்கு ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்க. அதுக்கப்புறம் மனசு கேட்காம ஸ்கூலோட பேஸ்மெண்ட்டுக்கு போய் ஹவாவை கத்தி கூப்பிடுவா, ப்ளீஸ் எங்க இருந்தாலும் பரவாயில்ல திருப்பி வந்துரு, இனிமேல் நான் உன்னை இக்னோர் பண்ண மாட்டேன், உன்னை மறக்க மாட்டேன், எப்பவுமே உன் கூட இருப்பேன் அப்படின்னு கூப்பிட்டாலும் ஹவா அங்கதான் இருப்பா. ஆனா அவளோட குரல் ஹீரோயினுக்கு கேட்காது. என்கிட்ட பேச மாட்டேங்கிறலன்னு ஹீரோயின் அங்க இருந்து போக. அதுக்கப்புறம் ஹவாவும் அவளோட அந்த கெட்ட ஹவா சைடு இருக்குதுல அது ரெண்டும் பேசிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு திருப்பி என்னோட குரல் வேணும், நான் திருப்பி ஹீரோயின் கிட்ட பேசணும் அப்படின்னு ஹவா சொல்லக்குள்ள அதுக்கு அந்த கெட்ட ஹவா, உனக்கு குரல்லாம் தேவையில்ல, ஆக்சுவலி நீ திருப்பி வாழணும்னு நினைக்கிற, நீ திருப்பி வாழணும்னு ஆசைப்படுறடின்னு சொல்லும் போது இந்த ஹீரோயின் புள்ள எங்க போனான்னு ஹீரோயினை தேடிக்கிட்டு அந்த ஜுங் இருக்கிறாள் அவ பேஸ்மெண்ட்டுக்கு வருவாளா. அப்ப அங்க பேஸ்மெண்ட்ல எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பல்ப் பயங்கர ஹை வோல்டேஜ்ல எரிஞ்சுக்கிட்டு இருக்க. திடீர்னு ஜுங்கோட கண்ணுக்கு ஹவாவோட ஆன்மா தெரியற மாதிரி இருக்க. அங்க எரிஞ்சுக்கிட்டு இருந்த பல்பும் லோட் ஆகி பிளாஸ்ட் ஆகுமா. பிளாஸ்ட் ஆன பீசஸ் எல்லாம் ஜுங்கோட முகத்தையே தொலைச்சிரும். அப்படியே மயங்கி அவ கீழே உலக போக கீழே இருந்த சில பீசஸ் அவளோட தலையை தொலைச்சு அதே இடத்துல அவ இறந்து போறா. ஏதோ வெடிக்கிற மாதிரியான சத்தம் கேட்டுச்சுன்னு ஹீரோயின் அங்க வந்து ஜுங்கோட இந்த நிலைமையை பார்த்து அலற. இப்ப அப்படியே ஒரு மாசம் கழிச்சு ஹீரோயின் ஜுங்கோட இந்த இழப்பை பார்த்து பயந்து போனவன் இந்த ஒரு மாசமா கவுன்சிலிங்ல இருந்திருப்பா போல. அதுக்கப்புறம் இப்பதான் திருப்பி ஸ்கூலுக்கு வந்திருக்கா. அவங்க அம்மா தான் கொண்டு வந்து விட்டுட்டு போறாங்க. அதுக்கப்புறம் லாக்கர்ல போய் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும் போது அந்த மிரரை பார்த்து ஹீரோயின், என்னடி ஸ்கூலுக்கு ரெண்டு பேரும் ஒன்னா வந்து ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னு சொல்ல அங்கே இந்த ஒரு படத்தை முடிக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த ஜுங்குங்கிற பொண்ணை நம்ம ஹவா போட்டு தள்ளிட்டு ஹீரோயினோட பாடியுமே அந்த ஹவா டேக் ஓவர் பண்ணிடுச்சு. சோ இனிமேல் எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோயினுக்கு கிடையாது. ஹீரோயினோட பாடியிலே இருக்கிறங்காட்டி எப்பவும் ஹீரோயின் விட்டு பிரிய வேண்டாம் அப்படின்னு தான் அந்த ஹவாவும் நினைச்சதெல்லாம் பண்ணியிருந்திருக்கா. எனிவேஸ் கண்டிப்பா இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ தேங்க்யூ.